வணக்கம். நான் உங்கள் ராகவ் குமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாம் அடிக்கடி சொல்லுவோம், சினிமா அப்படி என்பது விஷுவல் மீடியம். விஷுவலில் நம்ம காட்சியில் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை எவ்வளவு தூரம் வந்து நாம் வந்து காட்ட முடியுமோ, அதை வந்து தான் அதில் தான் அந்த சினிமா வந்து பேசப்படும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு 50 இல்லை, ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து முதல்ல சினிமா ஸ்கோப் வந்தப்போ நம்ம ஆச்சரியமாக பார்த்தோம். அதுக்கப்புறம் கலர் சினிமா வந்தப்பையும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தோம். அதுக்கப்புறம் 3டி சினிமா வந்தது. அதுக்கப்புறம் 3டி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அனிமேஷன் வந்துச்சு. அப்புறம் வந்து இப்போ ஏஐ வரைக்கும் சினிமாவில் வந்திருக்கு. சினிமா அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விஷுவல் மீடியாவில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம காட்சி ஊடகத்தில் இருக்கக்கூடிய நிறைய தொழில்நுட்பங்கள், உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியை உள்வாங்கி பண்ணக்கூடியது தான் சினிமா அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்க்குறோம். வெறும் கேமரா மட்டும் வச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருந்த ஒரு சினிமா காலகட்டத்தில் கேமராவே நிறைய வந்து கேமராவோடு சேர்த்து எடிட்டிங், அப்புறம் வந்து நிறைய லைட்டிங், மிக்சிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சினிமா வந்து உள்வாங்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு சினிமாவா, அப்படி ஒரு காட்சியில் வந்து ஒரு காட்சி அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இப்போ வந்திருக்கிற படம் காந்தாரா சாப்டர் 1 அப்படின்ற ஒரு திரைப்படம். இதுதான் நம்ம மூலஸ்தானம். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது இங்கதான். அது ஒரு பெரிய புராண கதை. இது கர்நாடகாவை பேஸ் பண்ணி இந்த படம் வந்திருந்தா கூட இது ஓரளவு தென்னிந்திய திரைப்படமாக இந்த படம் வந்து வந்திருக்கு. 2022 இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. காந்தாரா படம் வந்து முடிகிற இடத்துல இருந்து இந்த படம் ஆரம்பிக்குது. இது வந்து காந்தாரா சாப்டர் 1 அப்படிங்கிறது ப்ரீக்வல் படம். அதாவது எப்படின்னா, பொதுவாக வந்து பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் தான் நார்மலாக எடுப்பாங்க. ஆனால் வந்து இந்த படம் என்னென்னா, ஏற்கனவே வந்த படத்தினுடைய முன்னாடி போய் கதையை சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த படம் முடிஞ்ச அந்த இடத்துலேருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் இந்த கதை வந்து ஆரம்பிக்குது. இந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்குது, எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காந்தாரா அப்படின்னு ஒரு காடு இருக்குது, மலைப்பகுதி இருக்குது கர்நாடகாவில். அங்கே வந்து நிறைய மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வாழ்ந்துகிட்டு போகும்போது அதே பக்கத்தில் வந்து பங்காரா அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு குறுநில மன்னர் இருக்கார். அந்த மன்னருக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு வேட்டை, ரொம்ப கொடூரமான மன்னராக இருக்கார். அவர் வேட்டைக்கு போகிறாரு. போகிற இடத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு அழகான ஒரு தோட்டம் தெரியுது. அந்த தோட்டத்தினுடைய பேர் ஈஸ்வர தோட்டம் அப்படிங்கிறாங்க. உடனே கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, சார் இது வந்து ஒரு அமானுஷ்யங்கள் நிறைந்த தோட்டம், இது சிவனோட தோட்டம், இங்கே போகாதீங்க அப்படின்னா. உடனே ராஜா வந்து கேட்பாரா, கேட்கல, நீ என்ன சொல்கிறதுன்னு அவர் உள்ளே போகிறாரு. அங்கே சில பேரை வேட்டையாடுறாரு, மிருகங்களை. உடனே வந்து அவர் வந்து காணாமல் போயிடுறாரு. தட் மீன்ஸ் கொல்லப்படுறாரு. தர்மத்தை காப்பாற்ற ஈஸ்வர கடவுள் கணங்களை அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. அந்த எல்லா கணங்களும் வந்து நிலைச்சது இந்த புனித பூமியில தான். அமானுஷ்யத்தால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் சின்ன பையன் வந்து திரும்பி பங்காரா தேசத்துக்கே வந்து முடிசூடுறாரு. வளர்ந்து பெரியவனாய் மன்னர் ஆகிறார். அந்த கேரக்டரை பண்ணியிருக்கிறவர் நம்ம ஜெயராம். இப்படி ஜெயராம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் இவருக்கும் வயசாயிடுது. அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகனுடைய வந்து குலசேகரன்ற ஒரு மகனை வந்து பதவியில் உட்கார வைக்கிறாரு. இவருக்கு இன்னொரு பொண்ணும் இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயின் ருக்மணி. இவர் இப்படி போயிட்டு இருக்கிறப்ப வந்து இந்த பக்கம் காந்தாரா தேசத்தில் வந்து நல்ல செல்வாக்குமிக்க தலைவராக இருக்கார் நம்ம ஹீரோ, நம்ம ரிஷப் ஷெட்டி. அவருடைய பேர் வந்து பர்மே. அவர் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பக்கம் பங்காரா தேசத்துக்குள்ளே வர்றாரு. அவர் வந்து நிறைய விஷயங்களை நம்ம மலைவாழ் மக்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. குறிப்பாக வந்து நிறைய விஷயத்தை வந்து பயிரிடணும், நிறைய வேறு பொருட்களை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய இடங்களை தேடுறாரு. அப்போ வந்து இந்த பங்காராவுக்குள்ளே வர்றாரு. அங்கே சில வேலைகளை பண்ணி துறைமுகத்தை வந்து கேப்சர் பண்ணுறாரு. துறைமுகத்தை கேப்சர் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய மலைகளில் விளையக்கூடிய மிளகு இதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே பண்ணுறாரு. இது வந்து வியாபாரம்னாலே மோதல் வருது. அந்த மன்னருக்கு வந்து இது பிடிக்க மாட்டேங்கிறது. மன்னருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு தெரியுமா, குடியும் குமாலமாக இருக்கார். எந்த ஒரு ராஜாவாக இருந்துக்கிட்டு எந்த ஒரு பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் இருக்கார். அந்த குலசேகரன் அப்படின்னு கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய ராஜா இல்லை. காந்தாராக்குள்ள எந்த காரணம் கொண்டும் போகக்கூடாது. இந்த மாதிரி அவர் போயிட்டு இருக்க ஒரு சிச்சுவேஷனில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, இவனை அழிக்கணும் அப்படின்னா இவங்க மக்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பர்மையோடைய காந்தாரா காட்டுக்குள்ளே போய் அவர் இல்லாத நேரத்தில் வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் தீ வச்சு கொளுத்துறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பர்மை வந்து சும்மா இருப்பார், அந்த மன்னரை கொலை பண்ணிடுறாரு. அது அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, ராஜா வந்து அதான் இறந்து போன ராஜாவோட அப்பா சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்றது முடிவு பண்ணுறாரு. இவங்க கும்பிடுற அந்த தெய்வத்தை வந்து இவங்க கேட்குறாங்க. இந்த தெய்வத்தை வாங்கி இவங்க கும்பிடுறாங்க. விசேஷங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எங்க கூட வர மாதிரி இருக்கும். நம்ம யுவராணியோட இருக்கிறத பார்க்கும்போது உங்க சிம்மாசனத்து மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான்னு தோணுது. ஆனால் திரும்பி ஊருக்கு வர்றதுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு சங்கடம் வருது. ஒரு கனவுல வந்து இது எல்லாமே பொய்,
இதை வந்து அழிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லா ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப வந்து ஒரு விஷுவல் அனுபவத்தை எப்படி குடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் சீன்லேயே அந்த ராஜா அந்த காட்டுக்குள்ளே போகிற இடத்துலேயே நம்ம படத்துக்குள்ளே உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நடக்கக்கூடிய அமானுஷ்யங்கள், அதுக்கப்புறம் வந்து எப்போயுமே நீர்வீழ்ச்சிகளோ இருக்கக்கூடிய மலை பகுதிகள், பெரும்பான்மையான காட்சிகள் இரவு நேரத்திலாம் இங்கே எடுத்திருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா அரவிந்த் காஷ்யப்ன்றவர் கேமரா பண்ணியிருக்காரு. பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஃப்ரேமையுமே ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, லைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. லைட்டிங் வந்து ரொம்ப அருமையா வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா பண்ணது வந்து காஸ்டியூம் டிசைனிங். ஆடை அலங்காரங்கள் அவ்வளவு நல்லா இருக்கு. அந்த நாம எப்பவுமே ராஜாவுடைய ஆடை அலங்காரங்கள பத்தின்னு தான் பேசுவோம். அதுவும் நல்லா இருக்கு. அந்த கிராமத்து மக்கள் அந்த மலைவாழ் மக்கள் போட்டிருக்க அந்த அலங்காரங்கள் இருக்கு இல்லையா? அந்த உடைகள்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. அதே மாரி வந்து நம்மளுடைய விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீன்லயுமே காட்சியினுடைய பிரம்மாண்டம் தெரியுது. நெறைய காட்சிகள நம்மளால தனித்து ரசிக்க முடியுது. அதாவது ஒரு இடத்துல வந்து குதிரைய வந்து இவங்க சீண்டுவாங்க. அந்த குதிரை வந்து ஓடும். அத தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாரி வித்தியாசமான சில விஷயங்கள்லாம் யோசிச்சிருக்காங்க. ஒரு மந்திரவாதி கண்ட்ரோல்ல வந்து ஒரு நம்ம தேவாங்குன்னு சொல்றோம்ல அது இருக்கும். ஒரே இடத்துல லட்சக்கணக்கான தேவாங்கு வர்றது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. தேவாங்கு முகத்துல வந்து ஒரு உணர்ச்சிய குடுத்திருப்பாங்க. இப்படிலாம் பார்க்கறதுக்கு படம் விஷுவல்ஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த மாரி பல இடத்துல வந்து விஷுவல்ஸ் வந்து நல்லா இருந்தது. குறிப்பா அந்த கோட்டை கொத்தளங்கள காமிக்கும்போது பார்க்குறோம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாரி அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் அப்படிங்கிறது மாரி சில விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சிம்மாசனம், அப்புறம் வந்து பூஜைகள் இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த புண்ணாக்குங்க காட்டுல ஒரு மண்ணும் இல்லடா. எல்லாம் வெறும் கதை. இனிமே இங்க விளையறதுல 3ல 1 பங்கு எல்லையில வைக்க தேவையில்லை. ஆனா என்னன்னா, அந்த முதல் படத்துல வந்து ஒரு சவுண்ட் குடுப்பாரு இல்லையா? அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இதுல வந்து அந்த மாரி சவுண்ட் வர்றப்ப நம்ம பெருசா அதுல கனெக்ட் ஆகல. ஏன்னா வந்து அது வந்து கரெக்ட்டான இடத்துல வந்து குடுத்துருப்பாங்க. அது கரெக்ட்டான இடத்துல அந்த சவுண்ட் வந்து போன படத்துல வரும். ஆனா இந்த படத்துல வந்து அது தேவையில்லாத ஒரு இடத்துல வந்து குடுத்து அத பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளால ரசிக்க முடியுது. இந்த படத்துல வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. நம்முடைய ரிஷப் ஷெட்டி. எப்படின்னா கிளைமேக்ஸ்ல அங்க ஆடுவார்ல, அத முன்னாடியே ஆடிடுறாரு. ஓகே. அத அப்படியே பார்த்த மாரி தான் ஒரு ஃபீல் தான் நமக்கு இருக்கு. இந்த மாரி நம்மளுடைய படங்கள் வந்து விஷுவலா நல்லா போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா, விஷுவலா ரசிக்க முடிந்த அளவுக்கு கதையினுடைய ஓட்டம் 2வது பாதியில இல்ல. 2வது பாதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஒரு பழிவாங்குற கதை மாரி தான் போகுது. பார்த்தா கிட்டத்தட்ட பாகுபலி ஸ்டேஜ்ல கொண்டு வந்து படத்த நிறுத்திடுறாங்க. அந்த பாகுபலி எப்படி வந்து பாகுபலியில வந்து அவரு ஹீரோ வந்து படைகள திரட்டி போய் கோட்டைய அடிச்சாரோ, அதே மாரி இங்க இருக்கிற ஹீரோ எல்லாரையும் திரட்டி போய் கோட்டையோட சண்ட போடுறாரு. இங்க வந்து ஒரு வித்தியாசமா வில்லன் அங்க வில்லன்னா இங்க வில்லி. நம்மளுடைய ராஜாவுடைய சிஸ்டர் தான் இங்க வில்லியா இருக்காங்க. ஐ மீன் ஹீரோயின் தான் வில்லி. அவங்க வந்து வாள் எடுத்து சண்ட போடுறாங்க. இந்த மாரி காட்சிகள்லாம் இருக்கே தவிர, படத்தினுடைய 2வது பாதி கதைகளோட நம்மளால ஒட்ட முடியல. இன்னும் சொல்லப்போனா இந்த படத்தின் கதைகளை விட விஷுவல் தான் டாமினேட் பண்ணுது. நீங்க கதைன்னு போய் உட்கார்ந்தா நமக்கு ஓரளவுக்கு நம்மளால ரசிக்க முடியும். ஆனா விஷுவல நம்ம ரசிக்கணும் முடிவு பண்ணிட்டோம்னா, இந்த படம் கண்டிப்பா ஒரு நல்ல படமா வந்திருக்கும். இன்னமும் இந்த படத்துல வந்து கதையும், திரைக்கதையிலும் ரொம்ப ஆழத்த அவங்க வந்து செலுத்தியிருக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. ரிஷப் ஷெட்டி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இதற்காக ரொம்ப ஹோம்வொர்க் பண்ணியிருக்காரு. அந்த சண்டை காட்சிகளையும் பார்த்து பார்த்து நடிச்சிருக்காரு. அதே மாரி வந்து நடிப்புலயும் நல்லா உள்வாங்கி நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ரொம்ப நோட்டபிளான ஒரு ஆக்டர் இந்த படத்துல யாருன்னா, குல்ஷன் அப்படின்றவரு. அவர் வந்து அந்த அந்த ஜெயராமனுடைய பையனா, அதாவது இளவரசர் ராஜாவா பட்டம் ஏத்துக்குவாரு. நடிச்சிருக்காரு பார்க்கணும். அதாவது அந்த காலத்துல உண்மையாவே ராஜாலாம் இப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு நமக்கு தோணுது. ஏன்னா, அவர் வந்து அந்த கொடுமை பண்றத வந்து அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சிரிப்பையோ, இல்ல வந்து கொடூரமையோ அவர் பண்ணல. ரொம்ப கேஷுவலா பண்றாரு. அத ஊர எரிக்கிறதாகட்டும், அல்ல வந்து ஒருத்தன் தலைய வெட்டுறதாகட்டும், இல்ல வந்து ஒருத்தர் தலைய வெட்டிட்டு சந்தோஷமா அரண்மனையில உட்கார்ந்து வீணை வாசிக்கிறத கேட்கறதாகட்டும், அதெல்லாம் ரொம்ப அற்புதமா வந்து அந்த சீன்ல வந்து பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனா ஒட்டுமொத்த படத்திலேயே நடிப்புல முன்னாடி நிக்கிறது வந்து அந்த குல்ஷன் கேரக்டர் தான். ரொம்ப வித்தியாசமா நம்ம யோசிக்க கூட முடியாத அளவுக்கு அவருடைய கேரக்டர் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹீரோயினா நடிச்சவங்க நம்ம குக்மணி அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜெயராம் கரெக்ட்டா அந்த கேரக்டர் வந்து பொருந்தி போறாரு. படத்துல வரக்கூடிய எல்லா கேரக்டருமே கரெக்ட்டா வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. நடிப்புலயும் நம்ம எந்த ஒரு பெரிய அளவுல குறை சொல்ல முடியாது. விஷுவல் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனால் இன்னும் திரைக்கதையிலும், கதையிலும் குறிப்பா 2வது பாதியில கொஞ்சம் வலுவா இருந்ததுனா இந்த படம் இந்த காந்தாரா சாப்டர் 1 இன்னும் ஒரு பெரிய லெவல்ல வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம். இருந்தாலும் இந்த படத்தை நாம் அனைவரும் குடும்பத்தோடு சென்று ரசிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கண்டிப்பா பாருங்க. ஆனா இது வந்து தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்ல தியேட்டரா செலக்ட் பண்ணி இந்த படத்த வந்து நீங்க பாருங்க. அப்பதான் இந்த படம் அவங்க எடுத்ததற்கான உண்மையான ஒரு ரீச் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன்.
நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களிடம் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வுகளுக்காக. நன்றி, வணக்கம்.